இதெல்லாம் முன்ன வாழ்ந்த மக்களோட இடம். உள்ள நுழைஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பானை தெரியுது. இந்த பானையோட ஷேப் மட்டும் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. கத்தி ஸ்வாடா ப்ரோ, இது கத்தி மாதிரி இருக்குமோ? வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 பானை இருக்கு. அதை தாண்டோம்னா புண்ணு வந்துடும். ஆமா, எங்க அம்மாலாம் மறுபடியும் இதை தாண்ட அப்படின்னு கேட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 8 அடி கிட்ட இருக்கும். வந்து இந்த பானைகள் எல்லாம் வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு இப்படி ஒரு பானை இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. பானை அப்படியே ரவுண்ட் ரவுண்டா அங்கங்க இல்லையா? இதோட இது பாருங்க மட்டும் பாருங்க, இந்த காம்பவுண்ட் சவுர் மட்டும் வந்து என் இடுப்பு அளவுக்கு வந்துருச்சு. ஆமா, இது நானே ரோட்டை ஒட்டி வந்துருச்சு பாருங்க. அது கண்டிப்பா மனுஷங்கள் நடமாடு இந்த இடத்துல. இப்போ ஒரு பக்கத்துல கொஞ்சம் கூட இந்த பக்கத்துல வில்லேஜே இல்லைங்க. இந்த இடம் மட்டும் தனியா துண்டா தெரியுது. பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தருது. இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு உங்களுக்கு எப்பதுல இருந்து தெரியும்? கட்டத்துல தான் அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு முதுமக்கள் தாலி இருக்கு, இந்த மாதிரி வந்து பழமையான இடம் இருக்கு அப்படின்றதே தெரிஞ்சிருக்கு. ஏன்டா செப்பல் போடாம அப்படி சுத்திட்டு இருக்கீங்க? செப்பல் போடாம சுத்தினாதான் ஒரு ஜாலியா இருக்கும் அப்படின்றாங்க. Hey guys, welcome back to Daniel video. இன்னைக்கு எங்க வந்து கேட்டீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு ஜர்னிக்கு தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா முதுமக்களின் தாலியை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் செங்கலூர்ல தான் இந்த பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பிளேஸ்க்குள்ள இது வரைக்கும் யாருமே இந்த இடத்துக்குள்ள வந்தது கிடையாது. இதான் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோ பதிவு பண்ணி போட போறோம். இந்த இடத்துல ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஏஎஸ்ஐ அதாவது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. இந்த இடத்துல யாரும் குழி தோண்டவோ இல்ல எந்த சேதமும் படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஒரு போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த போர்டை நான் எதார்த்தமா படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு இதை சுற்றி கிட்டத்தட்ட முதுமக்களின் தாலி அவ்வளோ இருக்குது. ஆனால் அது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டெஸ்ட் ஆகிருக்கு. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் நம்மள ஒரு அடையாளம். சங்க காலத்தில் நம்ம மனிதர்கள் வாழ்ந்ததுக்கு ஒரு சங்க காலத்தில் ஒரு அடையாளம். அதில் நிறைய இடத்துல வந்து உடச்சி வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா 6 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட டைம் இருட்ட போகிற டைம் ஆச்சு. ஸோ இந்த பிளேஸ் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். பயங்கரமான வாஸ்டான ஏரியாவே. லெட் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ என் கூட வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷோ தமிழ்னு ஒரு யூடியூபர் வந்திருக்காங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பசில் ஓரியன்டான கேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் வந்து போட்டுட்ருக்காங்க. அவர் வீடியோ போய் பாருங்கள். நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவர் தான் என்னை வந்து அழைச்சது. இவர் ஏற்கனவே இந்த இடத்துக்கு இந்த சைடில் வந்து போயிருக்கும் போது இதை பார்த்துருக்காரு. ப்ரோ, இது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? நாங்கள் ஒரு ஹிஸ்டாரிக்கல் வீடியோ எடுக்கிறதுக்காக அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்போ இந்த ரோட்லேருந்து ஒரு சின்ன போர்டு இருக்கே, என்னடா இது அப்படின்னு சொல்லி பார்த்து அப்படியே இறங்கி வந்தோம். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது இது வரைக்கும் யாருமே இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட்டு பயங்கரமான ஒரு ஹாரர் ஃபீலாக இருக்குது. இது வந்து ரொம்ப கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு மேலே இது வந்து இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ இவரோட சேர்ந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். லெட் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு உள்ள என்ட்ரி ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பானை உடஞ்சி போய் கிடக்குது. இங்கே பாருங்க, உள்ள நுழைஞ்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பெரிய பானை தெரியுது. இந்த பானையோட ஷேப் மட்டும் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்ட்டு. இதுல மிகப்பெரிய ஒரு ஹைலைட் என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது டிசைனே இல்லாத ஒரு காலத்துல இந்த இடத்துல டிசைன் இருக்கு. இது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, ஒரு வடிவு மாதிரி இருக்கு பாத்தீங்களா, ஒவ்வொரு ஷேப்ல போட்டு இருக்கு. இதோட இதை பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ மொத்தமா இருக்கு. இதுக்குள்ள பாத்தீங்கன்னா 3 லேயர் தெரியுது. ஒன்று ஆரஞ்சு அதாவது காவி கலர்ல இருக்கு, உள்ள வந்து டார்க் பிளாக் கலர்ல ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டா இருக்கு. இத்தனை லேயர் இந்த கலருக்குள்ள தெரியுது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம பாஷையில சொன்னோம்னா ஒரு மம்மி அமைதியா இந்த இடத்துல வந்து தூங்கிட்டு இருக்கு. அதாவது ரொம்ப பழைய காலத்தில் இருந்த ஒருத்தங்க புதைச்சி வச்சுங்க இதுக்குள்ளே இருக்காங்க. நம்ம அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஏன்னா எல்லாமே வரலாறு தான். வரலாறு சம்மந்தப்பட்டது. நம்ம எதையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த இடம் இது இவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸில் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல. பொதுவாக அந்த மாதிரி மியூசியத்தில் தான் நான் வந்து பார்த்துருக்கேன். இவ்வளோ ஓப்பன் ஸ்பேஸில் வந்து பார்த்ததில்ல. எப்படி இது எல்லாமே வெளியே தெரிய ஆரம்பிச்சது அப்படின்னு தெரில. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு குட்டியாக இதோட அது இவ்வளோ இருக்குங்க. இவ்வளோ மொத்தமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் கை வச்சுக்காங்க பாருங்கள், இவ்வளோ மொத்தமாக இருக்குது இந்த இடம். இந்த பானைக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 பானை இருக்குது. ஸோ அப்படி ஏன் இதுக்குள்ளே 3-4 பானை வந்துச்சு அப்படின்றது எனக்கு கேள்வியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து பாருங்கள், இதெல்லாம் கல் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க. இது ஒரு மேடு மாதிரி அமைச்சிருக்காங்க. இது மேடு இயற்கையாக ஆனதா இல்லை இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட இது வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஆனால் சுற்றியுமே வந்து பார்த்தீங்கன்னா பானை ஓடுகள், பானை சூடுகள் தான் நிறைய கிடக்குது. இதெல்லாமே கிட்டத்தட்ட ரொம்ப பழமையான ஒரு விஷயம் தான். இதோட ஒரு முக்கியமானதுக்காக அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக நீங்கள் பார்த்து எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. நான் 100% ஷூராக சொல்வேன், இந்த எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. இங்கே பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஒரு பானை. எனக்கு தெரிஞ்சு இந்த பானையோட சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது ஒரு 8 அடி கிட்ட இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட சைஸ் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குங்க, எவ்வளோ பெரிய சைஸுங்களா. இந்த பானைக்குள்ள இன்னொரு பானை இருக்கு. ஸோ இது வந்து என்ன மாதிரி இருக்குன்னு நான் வந்து படிக்கும் போது என்ன கேள்விப்பட்டேன் அப்படின்னா, இறக்கும் போது அவங்களோட குழந்தை இறந்துருக்கும் இல்லையா, அந்த குழந்தையோட இப்போ பானையை தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. இதுக்குள்ளே வந்து அந்த குழந்தைய வச்சு அவங்க அம்மாவோட சேர்ந்து இதை வந்து புதைச்சிருப்பாங்க அப்படின்றதான் என்னோட தனிப்பட்ட கருத்து.
ஸோ உங்களுக்கு யாராவது நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தேன்னா என்னை கரெக்ட் பண்ணிடுங்க. ஆனால் இது ரொம்ப பெரிய பானை, இன்னும் நிறையா இருக்குது, போய் பார்க்கலாம். பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு விஷயத்தை நான் பார்த்ததே கிடையாது. இதுதான் முதல் டைம், லைஃப் டைம், அதான் இது வந்து ஒரு லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு ஆக்சுவலாக அந்த இடத்துல வந்து மண் அரிப்பு வந்து ஏற்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியுது. இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஒரு பானை. அப்போ இந்த பானையோட ஷேப் வந்து மண்ணு கடியில் வந்து எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 அடிக்கு கீழே தான் புதைச்சிருப்பாங்க. அதுக்கும் மேலே அது தெரியுது அப்படின்னா அப்போ இவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். ஸோ எக்ஸாக்டாக ஒரு 10 அடிக்கு இருந்திருக்குமோன்னு 10 அடிக்கிட்டு இந்த பானை இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த ஸ்பாட்டுக்கு போனால் இப்போ நீங்கள் சுற்றி பார்த்துட்டு இருக்க இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பானைகளில் மனிதர்களை வச்சு புதைச்ச இடத்த தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை முதுமக்களின் தாலின்னு சொல்லுவாங்க. வாங்க ப்ரோ, இது பாருங்க, இது என்ன நீங்க வச்சுட்டு போனனால தான் பானைகள் வந்து மேலே வந்திருக்கு. அப்போ அந்த கிரவுண்ட் லெவலில் வச்சு பார்த்தீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக எர்த் சாயில் இந்த அளவுக்கு இருந்திருக்கும். 1000 வருஷத்துக்கு முன்னால், 10,000 வருஷத்துக்கு முன்னால், எவ்வளோ வருஷம் ஆச்சோ இது. ஆனால் வந்து இப்போ இந்த தண்ணிகள் இந்த பக்கம் வந்து போக மண்ணரிப்பு ஏற்பட்டு தான் வந்து இந்த பானைகள்லாம் வெளியே வந்திருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் நமக்கு இப்படி ஒரு பானை இருக்குது அப்படின்றதே தெரிஞ்சிருக்கு. இந்த பானையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சுடுமண் சொல்லுவாங்களே, அதில் செஞ்சுருக்காங்க பாருங்கள். கரெக்டாக அந்த சுட்டதுக்கான அது கலர்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரியும். அது சுட்ட பானைகள் அப்படின்வாங்க பாருங்கள், அது கரெக்டாக தெரியும் பாருங்கள். எல்லாமே இந்த பானைக்குள்ள பானைகள் எதுக்கோ வச்சிருக்காங்க. அது ஏன் வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஆக்சுவலாக இந்த முதுமக்கள் தாலியோட பானையோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கு. அதுக்குள்ள இருக்க பானைகள் பாருங்க, திக்னஸ் இந்த அளவுக்கு இருக்கு. அப்ப 2 பானை வந்திருக்கு உள்ள. இதுக்குள்ள வந்து 2 பானை இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம முன்னால பார்த்த முதுமக்கள் தாலியை விட இந்த இடத்துல இருக்கிறது கொஞ்சமே வித்தியாசமா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பானைக்குள்ள சின்ன பானைகள், சில பானைகள் இங்க காணப்படுது. இங்க பாருங்க, இந்த பானையோட சைஸ் பாருங்க. ஆக்சுவலா எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அதை நான் இது எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இந்த மாதிரியான பானை சைஸ் இப்போ நம்ம காலத்துல கண்டிப்பா கிடையாது. இது செய்யவும் முடியாதுன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப கண்டிப்பா பெரிய பானைகள் அப்படின்றது இப்ப யாருமே செய்யறது இல்ல. செய்யவும் முடியாது. சின்ன சின்ன பானைகள் நம்ம போய் ஒரு பானை வாங்கணும்னு ஒரு கடைக்கு போனோம்னாலும் இந்த சைஸ் மேல நம்மளால பானை பார்க்க முடியாது. நம்மளே உள்ள போற அளவுக்கு பானை போது அதை எப்படி செஞ்சிருப்பாங்க. இந்த இடத்த நீங்க பாத்தீங்கன்னா குட்டியா, அதாவது ஒரு கல்லு மாதிரி இருக்கு பாருங்க. சின்ன சின்ன கல்லு மாதிரி இருக்கு இந்த மண். இது வந்து மணல். இது ஃபுல்லாவே இங்க பாருங்க, துருண்டு பானையை நீங்க பாத்துருக்கீங்க. இங்க பாருங்க, ரொம்ப சின்ன சைஸ் பானை. அதாவது ஒரு கர்ப்பத்தில் இருக்கிற ஒரு குழந்தை இறந்து போனால் இந்த சைஸில் இருக்குமோ அந்த சைஸில் வச்சிருக்கு. இதை பாருங்க, அது ஃபுல்லாகவே பானை தான். ஸோ கைஸ், ஆக்சுவலாக நம்ம அவ்வளோ தூரம் தெரியுதுங்க. அங்கே தெரிகிற இடம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே மனிதர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம இஜிப்டு பிரமிட்லாம் ரொம்ப அந்தளவுக்கு பார்க்குறோம். நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரியான இடம்லாம் இருக்குங்க. நம்ம வந்து பார்க்குறத மிஸ் பண்ணுறதுனால தான் இது பெரிய விஷயமா நமக்கு தெரியல. இதே இடம் வெளிநாட்டில் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல எவ்வளோ காசு கொடுத்து இதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஆனால் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை நம்ம பெருசாக கண்டுக்கிறதே இல்லாதனால தான் இதையும் காணாம போயிட போது, நம்ம வரலாறும் அழிய போகுது. அதான் உண்மை. பார்டர் பார்ப்போம். அந்த பார்டர் மாதிரி ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது என்ன பார்டர்னு பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து அது கரெக்டாக பாருங்களேன், ஏதோ வந்து உருவான மாதிரி இருக்காது, உருவாக்குன மாதிரி தான் இருக்கும். அதே வந்து பார்த்தீங்கன்னா பழைய காலத்து பாறைகளாக தான் இருக்கு. இப்போ ஏதோ யாரோ உருவாக்குன மாதிரி இருக்காது. அது பக்கத்தில் போய் பாருங்களேன். அதை இங்க ஒரு பானை இல்ல, நம்ம இப்ப நடந்து வர எல்லா இடங்களுமே அதான் இருக்கும். பானை தான் எல்லாமே கண்ணில் தெரியுது. கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி அரிச்சு போற இடத்துல தெரியுது. மித்த இடங்கள் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு மண்ணுக்குள்ள கண்டிப்பா இருக்கும். பார்டர் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. கரெக்டா அந்த பார்டரை ஒட்டி நமக்கு முதுமக்கள் தாலிகள் இருக்கு. இந்த பார்டர் பாத்தீங்கன்னா இவ்வளவு பெருசு காமிச்சிருக்காங்க. இவ்வளவு பெருசு டோட்டலா இந்த பாருங்களேன், சுண்ணாம்பை வச்சு இந்த கற்களை ஒட்டி நடுவுல இந்த பெரிய பெரிய பாறைகளை போட்டு இவ்வளவு அகலத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 அடி இருக்குங்களா, 5 அடி அகலத்துக்கு அங்க பாருங்க, அது கடைசி வரையும் போகுது. போகுதுன்னு சொல்லி தெரியாது நமக்கு. அது பாதியில இப்ப கட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடும் கட் ஆயிருக்கு. ஃபுல்லா ஒரு பவுண்டரி மாதிரி இருக்கு. இந்த சைடு பாத்தீங்கன்னாக்கா இங்கேயும் இந்த பார்டர் தாண்டிட்டாக்கா சரி ஓகே இந்த மாதிரி தாலிகள் இருக்காருன்னு பார்த்தா இங்கேயும் தாலிகள் தான் இருக்கு பாருங்க. அங்க என்னென்ன பார்த்தோமோ அது எல்லாமே இந்த சைடு இருக்கும். பொதுவா இந்த கொஞ்ச நாள் இருக்குது அமான விஷயம் பயங்கரமா அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இப்போ அவன் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ராமர் பாலம்லாம் இருக்கும் பாத்தீங்களா, எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆகுது. நான் அதோட கம்பேர் பண்ணல. இங்க பாருங்க, அவர் சொன்னார் இல்லையா, இதோட இது பாருங்க மட்டும் பாருங்க, இந்த காம்பவுண்ட் சவுர் மட்டும் பாருங்க எவ்வளவு பெருசா இது வந்து கட்டியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த இடத்துல அதுக்கப்புறம் அவ்வளவு நாள் கழிச்சு இருந்ததுக்கப்புறம் இங்கே சுடுகாடுமே எதுவுமே இல்லைங்க. ஸோ ஏன்னா இருட்டாயிடுச்சு, நம்ம டக்கு டக்குன்னு ஓடி போய் அடுத்தது எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலாம். அங்கதானே? ஆமா, மேடு ஒன்று பார்க்கலாம். ஏன்னா அடுத்து அங்கதான் போலான்னு இருந்தோம். ரொம்ப இருட்டாது, மரத்துக்கு அடியில இருக்கு. ஆமா, ரொம்ப ரொம்ப ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸோட நாங்கள் இந்த உள்ள போயிட்டு இருக்கோம். மேக்ஸிமம் இன்னும் ஒரு 4 ஃபீட் 5 ஃபீட் ஹைட் இருந்திருக்கும் ப்ரோ. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரவுண்ட் லெவல் இப்போ ஏறி இருக்கு. ஆமா, ஏறதுக்கு முன்னாலாம் இது பெரிய காம்பவுண்ட் வால் மாதிரி தான் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இது சின்ன பவுண்டரி மாதிரி இருக்காது.
காம்பவுண்ட் வால் மாதிரி தான் இருக்குது. இந்த சரௌண்டிங்கில் கல் எடுத்தோன்னா வந்து ஒரு எப்படியும் ஒரு 10-15 கிலோமீட்டர் தாண்டி தான் வந்து கல் எல்லாம் பெரிய பாறைலாம் எடுத்தோணும். இப்படி இந்த இடத்துல பாறை வந்துச்சுன்னு அப்படின்னு தெரியல. அப்போ அந்த மனுஷங்களோட ஹைட் வெயிட் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும். ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்பாட்டுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக எலும்பு கிடக்குதா? அந்த கல்வெட்டம் கரெக்டான கல்வெட்டம். ஆமாம். இதுவரையும் நம்ம அங்க பார்த்தது எல்லாமே வந்து சுத்தமா மங்கி போன மாதிரி தான் இருந்துச்சு. ஆக்சுவலா இந்த மாதிரி தான் ஒரு வட்டத்துக்குள்ளதான் வந்து அந்த தாலிகள் தனித்தனியா இருக்கும். அந்த வட்டம் அந்த இடத்துல கரெக்டா பார்க்க முடியுது பாருங்க. கற்கள் வந்து அழகா நேர்த்தி அடுக்கப்பட்டிருக்கு. இது இந்த கல்லு எவ்வளவு பேர் சேர்ந்து இது வந்து இது பாருங்க. இது மண்ணுக்குள்ள இன்னும் மண்ணுக்குள்ளேயே ஒரு 4 அடி இருக்காது. எவ்வளவு இங்க பாருங்க. இங்கேயே வந்து என் இடுப்பு அளவுக்கு வந்துருச்சு. இது நானே எனக்கு இப்பவே 3 அடி வந்திருக்கும் போல. அது கீழே ஒரு 3 அடி இருக்கும் போல. 6 அடி இவ்வளவு பெரிய பாறை. என் கையை 2 இவ்வளவு தூரம் வச்சா இவ்வளவு தூரம். ஸோ கைஸ் ஆக்சுவலாக பயங்கரமாக ஒவ்வொன்றா உள்ளே போக பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது. எக்ஸ்ட்ரீமாக சொல்கிறேன், வேறு லெவலில் இருக்குது. இது நீங்கள் யோசிச்சு பார்த்துங்க எப்படி இருக்குதுன்ட்டு. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ரவுண்டு இதுக்குள்ளே இருக்குது எல்லாமே. ஸோ அடுத்தடுத்து நம்ம போயிடலாம் கைஸ் ஆக்சுவலாக. ஏன் ப்ரோ எங்கே அந்த அதை பார்க்க அங்கேயா? நீங்கள் தாண்டி போங்க. இந்த மாதிரி தான் நீங்கள் இங்கே இருக்கிறதுனால தான் நானும் வந்துட்டேன். உள்ள வந்து ஒரு மரம் இருக்கு. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500-1000 வருஷம் அப்படின்னு சொன்னாலே அது பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் கல்லறை திருநாள் எதர்ச்சியாக நான் அந்த இடத்துக்கு வந்திருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலாக நீ கல்லறை திருநாள். ஸோ எனக்கும் எடிசன் ப்ரோவுமே வந்து பார்த்தீங்கன்னா கல்லறை திருநாளுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு நாங்கள் அப்படியே எதர்ச்சியாக வந்து இந்த பிளேஸுக்கு வரோம். இது இப்ப ரீசெண்டா தான் ஆட் ஆயிருக்கு இந்த ரோடு அப்படின்றது. இப்ப நம்ம ரோட்டை ஒட்டி வந்துட்டோம். வந்துமே வந்து இந்த கல்வெட்டங்கள் இருக்கு. இது வந்து முதுமக்கள் தாலியோட கல்வெட்டங்கள் இருக்குன்னா மேபி ரோட்டை தாண்டியுமே இருந்திருக்கலாம். அது வயல்கள் அப்படினால நமக்கு ஒன்றும் இப்போதைக்கு போனா அங்கிட்ட ஒன்றும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இது எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெரிய ஏரியாவாக கூட இருந்திருக்கலாம். இப்போ நம்ம பார்த்ததே பெரிய ஏரியா, இன்னும் அங்கெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. ரோட்டை ஒட்டி வந்துருச்சு பாருங்க. அது கண்டிப்பா ப்ரோ. இந்த சைடு ரோடு இருக்கு ப்ரோ. அதான் அந்த சைடு தான் ரோடு இருக்கு. ரோடை தாண்டியுமே இதுல இருக்கு. இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மனுஷங்கள் நடமாடு. இந்த இடத்துல இப்போ ஒரு பக்கத்தில் கொஞ்சம் கூட இது பக்கத்தில் வில்லேஜே இல்லைங்க. இந்த இடம் மட்டும் தனியாக துண்டாக தெரியுது. இங்கே இருக்கிற கல்லும் சரி இந்த இடமும் சரி ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. எனக்கு ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலாக போக பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ் தருது. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு தூரத்தில் கோயில் இருக்குது. என்னது எங்கே ப்ரோ? மண்டவோடா. அந்த கல்லெல்லாம் பாருங்கள் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்கள். வெள்ளை கலர்லலாம் இந்த கல் கிடக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக எல்லா சைட்லையுமே இதை நம்மளால் முதுமக்களின் தலை எல்லா சைட்லையுமே நம்மளால் பார்க்க முடியாது. நான் தெரிஞ்சு புதுக்கோட்டை, திருச்சி இதே மாதிரி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று பண்ணி போட்டிருப்போம். துப்பாக்கி தொழிற்சாலை திருச்சி பக்கத்தில் துப்பாக்கி தொழிற்சாலைன்னு ஒரு பிளேஸில் வந்து நம்ம பண்ணி போட்டிருப்போம் வீடியோவை. உள்ளே போக பயங்கர எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குங்க. ஒவ்வொன்றையும் புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக ஏற்கனவே யாரோ பார்த்ததையோ வீடியோவில் பார்த்து நம்ம அந்த பிளேஸ்க்கு வந்திருந்தா வேறு மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம். கண்டிப்பாக எதையாவது பார்த்துருந்தா இங்கே பாருங்க. இது ஃபுல்லாக இதெல்லாம் பழைய காலத்து கல்லுங்க. இங்கே பாருங்க. இந்த வட்டம் தெரியுதா உங்களுக்கு? ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. அந்த சில செடி இருக்கனால நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியல. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயங்கரமான காடுங்க. ஃபுல்லாகவே காடு. இதுக்கு அந்த சைடில் ரோடு தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் வந்து இன்னொரு 10 வருஷம் 15 வருஷம் ஆனால் தான் இதுக்கு கீழே இருக்கிறது தெரியும். இதெல்லாம் வந்து செம்மண்ணெல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க. ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக இதெல்லாம் தோப்பாக இருந்திருக்கும். மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தோப்பா மாற்றி இப்போ தான் கைவிடப்பட்டிருக்கு. ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஒப்படைச்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் விட்டுருக்காங்க. முன்னால் இந்த இடத்துல முந்திரி தோட்டம் தான் இருந்துச்சு. இங்கேயா? ஆமாம், முந்திரி தோட்டம் தான் இருந்துச்சு. அந்த இதெல்லாம் பேரெல்லாம் இப்படி இருக்கு பாருங்க. ஆமாம், முந்திரி தோட்டங்களாம் இருந்துச்சு. செம்மண் பாருங்க எவ்வளவு தூரம் ஏற்றிக்காம பாருங்க. இப்போ அந்த கிரவுண்ட் லெவலுக்கு இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுது பாருங்க. கண்டிப்பாக. ஆமாம், இந்த இடத்துக்கும் அந்த இடத்துக்கும் வித்தியாசம் தெரியுது. அதெல்லாம் கொஞ்சம் மண்ணு போகும் அப்படின்னா பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல அந்த கல்வெட்டங்கள் இருக்கு பாருங்க. அது அப்புறம் இது மட்டும் என்னவா இருக்கும்? கண்டிப்பாக. ஒருவேளை இதெல்லாம் என்னன்னு தெரியாம வந்திருப்பாங்களோ அந்த டைம்ல. சொரிக்காங்கல் கணக்குன்னு எடுத்துட்டு போய் துணி துவைக்க போட்டவன் நம்ம ஊர்ல எத்தனை பேர் இருக்கான்? இனிமேட்டு என்னாச்சும் கொஞ்சம் யோசிச்சுங்க. கல் எங்கேருந்து வந்துச்சுன்னு பார்த்துக்குங்க. அது எத்தனை வருஷம் பழமையானது, அதுல எவ்வளவு வரலாறு இருக்கு அப்படின்னு சொல்லி தெரியாம இதை எடுத்துட்டு போய் காம்பவுண்ட் கட்டினவங்க, துணி துவைக்க போட்டவங்க நம்மளே நிறைய பேர் இருக்காங்க.
5 10 கம்மியாக கிடைக்கணும் இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணிடாதீங்க. ஏன்னா கல் எங்கேருந்து வருதுன்றது யாருக்குமே தெரியாது. இது பாருங்க எவ்வளோ கல் குமிஞ்சு கிடக்கு. ஆனால் அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு தெரியல. ஆனால் இந்த இடத்துல கல் அவ்வளோ கல் குமிஞ்சு கிடக்கு. இதுதான் ப்ரோ, இது வந்து முதுமக்கள் தாலிக்கு மேல பெரிய பாறையை வச்சு அதுக்கு மேல நாய்க்கு பறிக்க கூடாது அப்படின்ட்டு நிறைய கற்கள் அப்படியே கொட்டி விட்டுருவாங்க. அதுல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ்லயும் ஒவ்வொரு கலர்ஸ்லயும் இருக்கும் பாருங்க. ஆனா இங்க இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அந்த சொரிக்காம்பாறை மாதிரி தான் இருக்கு. மண்ணே ஃபுல்லா அந்த பிளாக் கலர் ஸ்டோன் தான் இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த கற்கள் எல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி இந்த பாறைகள் ஏதாவது இடத்துல இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. தம்பி தம்பி வாடா, சக்கா பண்ற இடத்துல கவிதை சொல்லிட்டு போறான். இது என்ன மாதிரி இடம் அதெல்லாம்? எல்லாம் பழங்காலத்து இடமே. இங்க வா பக்கத்துல வா. பக்கத்துல வா, முன்னுக்குள்ள ஓடியாந்து. அங்கே இவன் தான் அந்த புள்ளைய பிடிச்சிட்டு போறான். தம்பி இதெல்லாம் என்னடா இதெல்லாம் பாத்துருக்கீங்களா? அதெல்லாம் எல்லாம் பழங்காலத்து பட்டமா எங்க இந்த அங்கனிக்கு அந்த முதுகு காட்டுல வரீங்களா? இது அந்த பார்த்த கையில இருக்கா? அது பாத்துட்டான். முதுமக்கள் தாலிடா அது. இதெல்லாம் முன்ன வாழ்ந்த மக்களோட இடம். இதெல்லாம் உனக்கு எப்பறா தெரியும்? இப்படி வந்துங்க இங்க வந்துங்க. இந்த சைடுல சொல்லுவாங்க. நாங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு ஒண்ணா உட்கார வச்சு சொல்லுவாங்க. யார் சொல்வா? எங்க தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லுவாங்க. முன்ன வாழ்ந்தவங்களோட பானை எல்லாம் இங்க கிடக்கும். ஆமா எப்போதும் பதிஞ்சு இருக்குனே. பானை அப்படியே ரவுண்ட் ரவுண்டா அங்கங்க பதிஞ்சு இருக்கும். உங்களுக்கு எல்லாம் பயமே இல்லையாடா? இல்லனே ஏனே ஏன் அதெல்லாம் எல்லாரும் சொல்லுவாங்கல அப்படி இப்படி பயம் காட்டுவாங்கல. உங்களுக்கு எல்லாம் பயம் அப்படிலாம் காமிச்சாங்க. அப்படி எல்லாம் சுடுகாடெல்லாம் சொல்றாங்க. இதுல நாங்க விளையாடுவோனே வீடியோ செஞ்சு. அங்க ஒரு கல்லு பதிச்சிருக்காங்க. எழுத்து எழுதி இருக்காங்களா? போய் பாப்பா, இப்ப போய் பாப்போம். உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்லி எல்லாத்தையுமே நீ காட்டு பாத்துட்டு போலாம். எழுத்து எழுதி பதிச்சிருக்காங்க. எங்க எழுத்து மேல 3 எழுத்து எழுதி இருக்காங்க. 3 எழுத்து எழுதிருக்காங்கல. ஓகே பாப்போம். நீங்க என்ன பண்றீங்க இந்த காட்டுக்குள்ள? நாங்க சும்மா விளையாடலாம், எது வேணா பண்ணலாம். எதையுமே மாத்தி வச்சிட கூடாது. எல்லாமே முன்னோர்கள் வச்சதுன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அது வந்து நமக்கு பாதுகாப்பா தானே இருக்கணும். இப்ப இத கண்டுபிடிச்சு இத வந்து இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குன்னு உங்களுக்கு எப்பத்துல இருந்து தெரியும்? இல்ல பிறந்ததுல இருந்தே தெரியும். நீங்க பிறந்ததுல இருந்தே தெரியும். அப்ப போர்டு எல்லாம் எப்ப வச்சாங்க? எந்த போர்டு? அங்க நடுவுல ஒரு போர்டு வச்சிருக்காங்கல. அதெல்லாம் முன்ன அந்த கொலை ஆட்டும் போது வச்சாங்க. கொலை ஆட்டும் போது? கொலை எத்தனை வருஷத்துக்கு முன்னால இருந்தாங்க? நீ பிறந்ததுக்கு அப்புறம் தானே? இல்ல இப்ப நாங்க இடையில இந்த கொரோனா அது 2000 2020 அந்த மாதிரி சமயத்துல தான் போர்டு வச்சிருக்காங்க. அது வரைக்கும் இங்க என்ன இருக்குன்றது உங்க ஊர்க்காரங்களுக்கு மட்டும் தான் தெரியும், வேற யாருக்குமே தெரியாது. இப்ப 2020 காலகட்டத்துல தான் அந்த ஊர்ல இருக்கவங்களுக்கு இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு முதுமக்கள் தாலி இருக்கு, இந்த மாதிரி வந்து பழமையான இடம் இருக்கு அப்படின்றதே தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறமேட்டு தான் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த இடத்துல போர்டே வச்சிருக்காங்க. தம்பி நீ ஏதோ எழுத்து எழுதி இருக்கு, நீ வா காட்டு பாப்போம். வேற என்ன தெரியுமா அதை சொல்லி பாப்போம். கண்ணாடி மாதிரிலாம் கல் இருக்குனே. கண்ணாடி எல்லாம் எடுத்து காட்டு. உனக்கு கண்ணாடி மாதிரி கல் எல்லாம் இருக்கா? நாங்க கோச்சிக்க மாட்டோம். ஒரு வாங்க பாத்துட்டோம் நாங்க. ஏன்டா செப்பல் போடாம அப்படி சுத்திட்டு இருக்கீங்க? செப்பல் போடாம சுத்தினாதான் ஒரு ஜாலியா இருக்கும். அவன் செப்பலுக்கு 2000 3000 செலவு பண்ணி பாருங்க, ரொம்ப அழகா இருக்கு. இந்ததா இங்க இருந்து கல்லெல்லாம் எடுத்து போவாங்கடா. கல்லெல்லாம் இங்க இருந்தாலும் எடுத்துட்டாங்க. சாமி கல்லும்பாங்க. இந்த மாதிரி கட்டிருக்காங்கல்ல இவங்களா இப்ப வந்தவங்க. அந்த மாதிரில இருந்து இடிஞ்சு போய் விழுந்தாதான் அதை தான் எடுத்துட்டு போவாங்க. இந்த இது ரவுண்டா இருந்துச்சு. மண்ணை போட்டு டேம் இடிஞ்சு போனா எடுத்து போடுங்க. சோ இந்த பசங்க எல்லாம் ரொம்ப வலி காமிச்சிட்டு இருக்காங்க நமக்கு. நிறைய இதுதான். அதெல்லாம் சொல்றேங்கடா, அது மேல எல்லாம் ஏற கூடாது. நீ காமிக்கணும்னு சொன்னதுக்கு அப்புறம் அது மேல ஏற. டேய் இறங்குடா கீழ. 9:55. இங்க பாருங்க இங்க இருக்கு. இதா அப்புறமாட்டி நான் ஒன்னு எழுதி இருந்துச்சுனே. என்ன எழுதி இருந்தாங்க? இந்த ஏரியால இந்த கல்லு எவ்வளவு பெருசா இருக்கா? ஜெயண்டிகா யானையோட. ஆமா இந்த கல்லு எவ்வளவு பெருசா இருக்குது. TBM 99055. இல்ல இன்னும் ஒண்ணுமே புரியல இல்லையா ப்ரோ? TN0 நான் ஏதாவது இயர் போட்டுருக்காங்க நினைக்கிறேன் ப்ரோ. TBM இது வந்து TBM. இதுல பார்த்தா தெரியல, இந்த கேமரால பார்த்தா நல்லா தெரியும். TBM 99055. எதை பேஸ் பண்ணதுன்னு தெரியல. தெரியல. ஆக்சுவலா இவங்க கண்டுபிடிச்ச அகலவாய்ப்புல இந்த நம்பர் போட்டுருப்பாங்க. கல்லு இங்க இருந்து இவ்வளவு வருஷம் இருக்குது இது. உன் உயரம் இருக்குல்லடா, கல்லுக்கிட்ட நின்றா பாப்பா. உன் உயரம் வந்துருச்சுல கல்லு. இது பாருங்க, என் சைஸுக்கு இருக்கு இந்த கல்லு. அது பாரு, அந்த இடத்துல நின்னா உன் உயரம் வந்துரும் போல. எனக்கு கீழே நின்னா. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமா இருக்கு. ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு இந்த கல்லறையில பின்னாடி பேர் வச்சிருப்பாங்க இல்ல, அது மாதிரி தம்பி தள்ளுப்பா.
இந்த கல்லறையில பேர் வச்சிருக்க மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு ஷேப்ல இங்க பாருங்க இந்த இடத்துல ரெண்டு ஒண்ணு பாஸா இருந்துச்சு அதான் சொல்றேன் எல்லா இடத்துலயும் மண்ணு ஏறி போயிடுச்சு எல்லா இடத்துலயும் வட்டமா தானே இருக்கு இந்த இடம் மட்டும் ஸ்கொயரா இருக்கு பாரு மண்ணு முக்கியஸ்தர்களோட கல்லறையா இருக்கும் ப்ரோ ஏதாவது அப்படிதான் நினைக்கிறேன் ஏதோ முக்கியமான ஒரு பர்சனோட கல்லறையா இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே கல் வட்டங்களா தானே இருக்கு இது கல் சதுரமா இருக்கு அதே மாதிரி எல்லா இடத்துலயும் சொரிக்காங்கல் எல்லாம் போட்டு ரவுண்ட் பண்ணிருக்காங்க இந்த இடம் பாத்தீங்கன்னா கல்லறை அப்படின்னு சொல்லிட்டு இது மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கு பழங்காலத்து கல்லறை அது ஆமா ஆமா நாங்களாம் சொல்லப்பா அதான் உண்மை இங்க ஒரு வீடு மாதிரி காட்டுறேன் சிக்கன் தான் அது ஸோ இதுக்குள்ள கொஞ்சம் இன்னும் தூரத்துல ஏதோ இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஆமா ஸோ கைஸ் ஆக்சுவலி இந்த பாருங்க இந்த கல் வந்து ரொம்ப உருண்டை ஷேப்ல இருக்கு உங்களுக்கு தெரியுதா ஃபுல்லா உருண்டை ஷேப்ல இருக்கு இந்த கல் வேணாம் நீ அதானே யாராச்சும் எது சாவது விட்டாங்கன்னா அவ்வளவுதான் அங்கேயே வச்சாச்சு பாருங்க குழந்தைங்கன்னா ரொம்ப யோசிக்கிறாங்க இந்த கேஜிஎஃப் படத்துல நீங்க பாத்துருந்தீங்கன்னா அந்த ஒரு கல் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா முன்னாடி அது மாதிரி வச்சிருக்காங்க இதுல வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாட்டம் மாதிரி இருக்கு இங்க பாருங்க இந்த சைடு ஒரு பாட்டம் மாதிரி இருக்கா இதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல அடிச்சிருக்காங்க இது ஏதோ இங்கனக்கு தண்ணி ஓது பொத்துக்குச்சு அப்பக்கே இதுல இருந்து அடிச்சனே பாஸ் ஆவுட்டி அதுக்கு அது அடிச்சனால அப்படியே காஞ்சு பாஸ் பாருங்க எங்க ஊர்ல எல்லாம் பச்சை கலர்ல இருக்கு அந்த தம்பி சொல்ற பாசம் வந்து வெள்ளை கலர்ல இருக்கு இவங்க என்ன இந்த இதுல வந்து இது வந்து பழங்காலத்து கல்லுனால அந்த மாதிரி இருக்குதாட்டு இருக்கு அது பவர் எஃபெக்ட்டா அப்படியே காமிச்சிருச்சு இதுல வந்து வட்டமா இருந்துச்சுனே இந்த கல் அடிச்சு வந்து ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா வேற கலர்ல மாறிடுச்சு ப்ளூ கலர்ல இருக்கு பொதுவா இந்த இடத்துல வந்து பச்சை கலரா தான் மாறும் இப்ப வெயில் அடிச்சா அப்ப இந்த இடம் பாருங்க இந்த இடத்துக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு இந்த இடத்துல எந்த கருங்கல்லும் கிடையாது அங்க பாருங்க மரத்துக்கிட்ட ஒண்ணு இருக்கு ஸோ காய் செக்ஷன் இங்கே பாருங்க உருண்டையாக இருக்கா இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள ஏகப்பட்ட பேர்த்தை வந்து புதைச்சி வச்சுருக்காங்க இதில் அண்ட் அது நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இதுக்கும் அந்த தனியாக இருக்கிறதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுது அங்கே பாருங்கள் அந்த இடத்துல ஒரு வெள்ளை கலரில் தனியாக அங்கே தெரியுதா சாமா அங்கேப்பா இங்கே பாருங்க ஒரு முக்கியமான இடத்துல மட்டும் தான் கல் கிடக்கு வேற எங்கேயும் கல் இல்லை இந்த இடத்துல மட்டும் பாருங்க வித்தியாசமா இருக்கு பாருங்க இங்க பாருங்க எனக்கு கீழே இருக்கிறது வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்ல இருக்கு இது வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்ல இருக்கு மற்ற இடத்துலலாம் வந்து பானைகள் வச்சு இது பண்ணியிருப்பாங்க ஆனால் இதுக்குள்ள ஒரு வித்தியாசமாக ஒன்று பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுமே வித்தியாசமாக இருக்குங்க இந்த இடத்துல மட்டும்தான் இருக்குது அங்கே பாருங்கள் எவ்வளோ கல் வந்து தெரியுது அண்ணா இதை பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா இடத்த கொடுத்துருந்தா நம்மளாம் சின்ன பிள்ளை பார்த்துட்டு அதுக்காக இது கொடி இது இருந்தா முதல்ல ஒரு அடி என்னென்னமோ வந்து எடுத்து இது மாதிரி பண்ணி எடுத்துக்கிட்டு போனா முதல்ல இந்த மாதிரி உங்களாட்ட மாதிரி வந்து என்னமோ இருக்குன்னு நோண்டி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு எடுத்துகிட்டு போனாங்க ஊர்ல இருக்கவங்களுக்குலாம் தெரியுமா அது முதுமக்களின் தாலின்ட்டு எல்லாம் தெரியும் இதை தாண்டி இது எவ்வளவு தூரத்துல எவ்வளவு தூரம் இருக்கும் அந்த இடம் மட்டும் இதே மாதிரி இது மாதிரி இந்த இடம் இப்படி அந்த இதோட இப்படி தான் இருக்கு இப்படி இதோட இப்படி இதோட பெருசா ரொம்ப சுத்தியா இருக்கா இல்ல இந்த இடம் மட்டுமா இந்த இடம் மட்டும் தான் அப்படி இதோட அப்படி மீதிலாம் தாண்டி ஃபுல்லாலாம் இல்ல முதுமக்கள் தாலின் போது எல்லாம் கல்லறைகள் தான் இங்க இருக்கு இதே வந்து உங்க ஊர் சைட்ல அந்த காலத்துல மனிதர்கள் கண்டிப்பா வாழ்ந்திருந்தா தானே இங்க கல்லறைகள் இருந்திருக்கும் அப்ப வாழ்ந்ததுக்கான சுவடுகள் உங்க ஊரை சுத்தி ஏதாவது இருக்கா பழைய கல்லுங்க கல்லால செய்யப்பட்டது சுத்தி இந்த காட்டுங்களுக்குள்ள வேற எங்கேயாவது இல்ல நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா ஏன்னா இது வந்து முதுமக்கள் தாலி இருக்கணும் போது இது ஒரு கல்லறை அமைப்பு தான் அப்ப மனுஷன் எங்க வாழ்ந்திருந்தா மட்டும்தானே கல்லறை இங்க அமைஞ்சிருக்கணும் வந்து இங்கிட்ட இருக்கப்ப வீடு மாதிரி கட்டி கொடி இருந்தாலாம் அதான் தெரியும் இந்த வீடு கட்டி இருந்தாங்கன்னா ஒரு பொருள் ஏதாவது சின்ன அம்மிக்கல்லோ ஆட்டுக்கல்லோ அது மாதிரி ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருட்கள் ஏதாவது நமக்கு கிடைக்கணும்ல அது மாதிரி ஏதாவது பொருட்கள் எங்க உங்களாட்ட மாதிரி வந்து கருவில இருந்து வந்து எடுத்து இது மாதிரி நோண்டி இதெல்லாம் பண்ணி இருந்தாலடா அவங்க இருக்கா கவர்மெண்ட்ல இருந்து எடுத்துட்டு போயிட்டாங்க அதுதான் கேக்குறேன் அந்த பானை எல்லாம் எங்க இருக்கு அதுதான் மக்கள் வந்து முதல் வாழ்ந்திருக்கணும்ல வாழ்ந்திருந்தா மட்டும்தானே இங்க இந்த மாதிரி கல்லறைகள் தாலி எல்லாம் இது பண்ணா இந்த மாதிரி எடுத்து இது பண்ணா வாடா சட்டி பானை எங்க கிடைச்சுன்னு பாப்போம்டா வாடா சட்டி பானைலாம் நேரா மச்சி போகும் அவங்க எடுத்து பண்ணாங்க ஸோ கைஸ் ஆக்சுவலி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய கல் இங்கே இருந்திருக்குது அப்படின்ட்டு ஸோ இது எவ்வளோ பெரிய கல் வந்து மேலே பூட்டி வச்சுருப்பாங்க மேலே வச்சுருப்பாங்க இது உங்களுக்கு பார்க்கறதுக்கு இதாக தெரியுது கண்டிப்பாக ஒரு அரை டன் வெயிட்னாச்சும் இருக்கும்
ஒரு மூடி மாதிரி இருக்குது. சரி, நம்ம ஆப்போசிட்டில் தெரியுது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோவில் இருக்குது, இடம் இருக்குது, போய் பார்க்கலாம். இந்த இடம் மட்டும் கிடையாது தம்பி, இந்த வீடியோலாம் நாங்க இங்க பாருங்க அந்த தொம்பை இங்க பாருங்க. இது என்ன தொம்பையா? தொம்பைன்னு ஒரு நெல்லு கொட்டி இங்க பாருங்க கொதிரு. ஆமா, எடுக்காதீங்க அப்படியே விட்டு எடுக்க கூடாது. அப்புறம் நாங்க அவ்வளவுதான், நாங்க தண்ணி கட்ட வேண்டியதா போவோம். எதையுமே கீழ எடுக்க எடுக்க அப்படியே பண்ணிட்டு வாங்க நீங்க. வேற எங்கடா இருக்கீங்க? இந்த அங்கிட்ட இருக்கும். இந்த பாருங்க, இதை வந்து செதறி கிடக்குது இந்த இடம் ஃபுல்லாவே. ஸோ கைஸ், ஆக்சுவலாக இந்த இடத்த நம்ம சுற்றி பார்க்கணுன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 5 மணி நேரம் தான் ஆகும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய வாஸ்ட்டாக இருக்குது. இந்த பாருங்க, இதுக்குள்ளேருந்து பெருசாக இருக்குது. இந்த அட்மாஸ்பியரே ரொம்ப டோட்டலி ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. எல்லாருமே வா. கலிங்கி தண்ணி குளம் நம்பி இதுல வந்து வலிஞ்சு வரும். அது மாதிரி அந்த அங்க கட்டி இருக்காங்களே, அது மாதிரி இங்க அவங்களா இது செஞ்சப்பட்டது. பழைய காலத்துல இருக்குல்ல, கல்லுல செஞ்சது. கல்லு செம்மண் இது போட்டு செஞ்சது அவங்க. அது கூட சிமெண்ட் பாந்தது போட்டாங்க. வேற பானை பார்க்கலாம்டா. இந்த பாருங்க, அங்க இருக்கு பானை. இல்ல, அங்க இருக்கு பாரு, அந்த இடத்துல இருக்கு. இங்க பாரு, இந்த இடத்துல ஒன்னு இருக்கு பாரு. இந்த சைடுல ஒரு ரவுண்டா இருக்கு. இங்க பாருங்க, கீழ சதறி கிடக்கு பாருங்க அந்த பானை. இங்க பாருங்க, நல்லா அங்க ஒரு பெரிய பீஸ் கிடக்கு பாருங்க. அந்த சைஸ் எல்லாம் பாருங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு பாருங்க. ரொம்ப நல்ல டைட்டா இருக்க மாட்டேங்குது அப்ப உள்ள பானைங்க எல்லாம். இந்த வெயிட்டா இப்பலாம் உள்ளலாம். அப்புறம் இங்க பாருங்க, இங்க அந்த கல்லறை நீங்க சொன்ன இந்த பாருங்க பானை இந்த அந்த கல்லறைகள். இந்த ரவுண்ட் ஆனா இந்த இடத்துக்கு வந்தா மட்டும் நைட்ல போறப்ப ஏதாச்சும் ஒரு சம்பவம் நடந்துரும். இங்கயா? இந்த ரோட்ல போறப்ப நாங்க ஒருத்தவங்க வேல்ல இறந்துட்டாங்க. இங்கயா? வேல்ல இறந்தவங்க இல்ல, அதுக்கு முன்னாடியே இறந்தவங்கன்னு சொல்றாங்க. அதனால தான் இந்த இடமும் இப்படி இருக்குனா அவங்க அம்மா சாப விட்டாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா பானை ஓடலாம் இங்கேயே வந்து மண்ணுக்குள்ள பாஞ்சு கிடக்கு. ஏன்னா இது ஃபுல்லாவே இருக்குனே. இங்க பாருங்க, அங்க இருக்குதா, இங்க சதறி கிடக்கு பாருங்க. இது வந்து இது சாப்பாடு வைக்கிற பானை, அது வந்து நெல் வைக்கிற தொட்டி. இங்க பாருங்க, இது குருது. வேற இரும்பு வாங்க, எங்க அங்க காமிக்கறாங்க. ஏய், இங்க பாருங்க, இரும்பு கால்ல தொடாதீங்கடா. கால்ல தொடாதீங்க அந்த தண்ணி. இங்க பாருங்க, நான் இரும்பு. கைஸ், ஆக்சுவலி இங்க பாருங்க, இந்த இடத்துல ஒரு இரும்பு கிடக்குது. அந்த காலத்துல இது வந்து இரும்பு காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா இரும்பு கிடக்குது இந்த இடத்துல. எப்படி இங்க வந்துச்சுன்னு தெரியல. ஒருவேளை கத்தி ஸ்வாடா ப்ரோ, இது கத்தி மாதிரி இருக்குமோ? இந்த ராஜா காலத்துல கத்தி யூஸ் பண்ண. ஆமா, அந்த மாதிரி தாங்க இருக்கு. இது எங்க அந்த இது மண்ணுக்குள்ள கணச்சு, இங்கேயே கணச்சு நம்ம இங்கேயே வச்சிடறோம். இதை மண்ணை போட்டு மூடிடுறோம். எதுக்கு நம்மளுக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா இருக்கிற இடத்துலயே நம்ம அதை விட்டுறோம். அதை இந்த இடத்துல ரவுண்ட் போட்டுருக்கோம், வந்தீங்கன்னா நீங்க பார்த்து எடுத்துங்க. ஓகே, எங்கடா எடுத்தீங்க அது? அதை எடுத்துட்டீங்க. இங்கே தானே எடுத்தோம், இங்கே எடுத்தாங்க இங்கே. ஸோ கைஸ், ஆக்சுவலாக வந்து சரியான பிளேஸை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி இந்த இடத்த இது வரைக்கும் யூடியூப்லேயும் சரி வேறு யாருமே இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணது கிடையாது. நம்ம ஃபஸ்ட் டைம் வரோம். ஸோ நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடிசன் ப்ரோ தான் இந்த லொக்கேஷன் வந்து காமிச்சாரு. ஸோ ஃபஸ்ட்டு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லாரும் போகக்கூடிய இடத்துல நம்ம போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. இந்த இடம் எக்ஸ்பீரியன்ஸு சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவலில் இருக்குது. இங்கே இருக்கிற சின்ன குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக வந்து புக்கில் பார்த்து தான் முதுமக்களின் என்ன தாலின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் இவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இந்த இடத்த பற்றி தெரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நம்ம இந்த இடம் வந்து எந்த ஊர்லடா இருக்குது? எக்ஸாக்டாக இந்த ஊருக்கு வரணும்னா இப்போ திருச்சியா, இது புதுக்கோட்டையா, இல்லை தஞ்சாவூரா? புதுக்கோட்டை மாவட்டம், குளத்தூர் தாலுகா, செங்கலூர் போஸ்ட், செங்கலூர் ஊர் பேர் செங்கலூர். ஸோ ஊர் பேர் வந்து செங்கலூர். இங்கே நீங்கள் வந்தீங்கன்னா ஓப்பன் கிரவுண்டு. ஆக்சுவலாக இந்த இடத்துல டிக்கெட்டோ இல்லை வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து ரிசர்ச் பண்ணி இந்த இடத்த வந்து தாராளமாக பார்க்கலாம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸே வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி இடத்துல நம்மளுக்கு சேஃப் தான், எனக்கு தெரிஞ்சு சேஃபாக தான் இருக்குது. எதுக்கும் நீங்கள் வரும்போது 2-3 பேர் சேர்ந்து வாங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. See you on another video. Until then, bye from Danny. Catch you later, guys. Bye. Miss you all. ரொம்ப வித்தியாசமான மரம் வந்திருக்கு. பானையோடு தான் கிடக்குது. அந்த பசங்களும் பாருங்கள் நம்மளுக்காக ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருக்காங்க. இப்போ வந்து முதுமக்களின் தாலிலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொன்னால் அப்படின்னா என்னென்ன தெரியாது.
ஏதோ தாலி கயிறு கட்டுறேன்னு நினச்சிக்குவாங்க. முதுமக்களின் தாலின்றது வந்து அதுக்குள்ளே ஒரு ஹியூமனை வச்சு உள்ளே வந்து புதைச்சிருவாங்க. 2 டைப் ஆஃப் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அதுக்குள்ளே வயசானதுக்கு அப்புறமேட்டு அவங்க இறக்க மாட்டாங்க, அதுக்குள்ளே அவங்க உள்ளே உட்கார வச்சு அப்படியே அந்த மண்ணுக்குள்ளே உட்கார வச்சுருவாங்க, அது ஒரு டைப்பு. இன்னொன்று இறந்து போனவங்கள அந்த பானைக்குள்ளே வச்சு மண்ணை போட்டு மூடிடுவாங்க, அது ஒரு டைப். இந்த இறந்து போகாமல் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 சைடில் வந்து ஓப்பன், அதாவது ஏர் வாங்குறதுக்கு காற்று வாங்குறதுக்காக காற்று வாங்குறதுக்காக மேலே 2 கல் மட்டும் வச்சுருவாங்க. அவங்க ப்ரீத்திங் மட்டும் எடுத்துகிட்டு அந்த தண்ணியும் அந்த விளக்கும் அணையிற வரைக்குமே அவங்க உயிர் வாழ்வாங்க. அதுக்கப்புறம் அவங்க இறந்துடுவாங்க. ஸோ இதுதான் அந்த முதுமக்களின் தாலி. ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அன்னப்பறவை தானே அது? அன்னப்பறவை மாதிரி ஒரு காலத்துல இருந்திருக்கு. ஒரு கல்லு ஷேப்ல வந்து அன்னப்பறவை மாதிரி அதாவது அந்த காலத்துல குழந்தைங்க விளையாட்டு ஜாமான மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது இப்போ பார்த்துட்டு இருக்கிறது அந்த காலத்தோட விளையாட்டு. பாருங்க ப்ரோ, பிள்ளையார் இங்கே வர பிள்ளையார் மாதிரி அப்படியே வச்சு விளையாண்டுருந்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றா வந்து மண்ணில் தோண்ட கிடைக்கிது பாருங்க. தோண்ட கிடைக்கலங்க, கீழே கந்து கிடைக்கிறோம். ஒவ்வொன்றா எடுத்து பார்த்துட்டு இருக்கோம். இதை சுற்றியுமே கொண்டு இருக்கு. இங்கே பாருங்க, இதெல்லாம் அவங்க வச்சு விளையாண்ட ஜாமாங்க. இதெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து வச்சுருந்தோம்லாம். குதிரை ஷேப். இங்கே பாருங்க, குதிரை. ஆக்சுவலாக அது நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் இயர்ஸ் ஆக அப்படி ஆயிடுச்சு. போதுங்கண்ணா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவங்க யூஸ் பண்ண குளம் மாதிரி இருக்குது. நம்ம அங்கே போய் பார்க்கலாம். அந்த இடத்துல ஸோ நம்ம பின்னாடி பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு குளம் இருந்திருக்கு அந்த இடத்துல. அந்த குளத்துக்கு அப்புறமேட்டு இங்கே பாருங்கள், ஸோ சஃபிஸ்டிகேட்டட். எனக்கு பின்னாடியும் ஒரு குளம் இருக்குது, அந்த சைட்லேயும் ஒரு குளம் இருக்குது. இது எல்லாமே குளம் அப்போ இருந்து ரொம்ப நாளாகவே இருந்திருக்கு. இப்போ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி பகுதியில் தான் இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். பசங்க சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து நரியெல்லாம் வருதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, ஈவினிங் டைம் செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இந்த இடத்த பயங்கரமாக மிஸ் பண்ணுறோம் நாங்கள். இது எங்க? இது பேரு சத்யாகட்டா. நீ எப்படி தான் அதை கிராஸ் பண்ணி போறது? இதை தாண்ட கூடாதா? இதை தான் சொல்றியா? ஓ, அது வந்து கல் வலைன்னு சொல்றாங்க. அதை தாண்டோம்னா புண்ணு வந்துடும். எங்க அம்மாலாம் மறுபடியும் இதை தாண்ட சொல்லுவாங்க. மறுபடியும் தாண்டணுமா? அது வந்து தாண்டினா புண்ணு சரியாயிரும். இந்த மாதிரி கல் வலை வேற எங்கெங்க இருக்கு? இங்க இருக்கு. எப்படி தாண்டி? இப்படி சுற்றி தான் போகணுமா? அவன் தாண்டி போயிட்டாங்கடா அவங்க. சரி சரி, எவ்வளோ வேகமாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா சரிங்களா? ஏய், இதெல்லாம் காமிக்காதீங்கடா, எல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க. இதுதான் மணல். அள்ளிட்டு போயிட்டாங்க. போலீஸ் வருவாங்க.